எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ரொம்ப சுவையான சேனை கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நான்வெஜ் சுவை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் போட்டு காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் தயிர் சாதம், பருப்பு சாதம், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மஞ்சள் தண்ணி போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். பெரிய பெரிய பீஸாக தான் வச்சுருக்கேன். நான் திருப்பியும் குட்டி பீஸ் ஆக்கி அதை ஃப்ரை பண்ணி அப்புறம் சாட்டே பண்ண போகிறோம். ஸோ பெரிய பீஸாகவே பண்ணாதான் அதுக்கப்புறம் மசியாமல் இருக்கும். இப்போது இந்த தண்ணி கொதிக்க விடணும். அதில் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நல்ல கொதி வந்துருச்சு. சேனைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதை 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது இதை நல்லா ஆற விட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட போகிறேன். சேனைக்கிழங்கை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். கடாயில் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா வறுத்துட்டேன் கிழங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். உங்கள்கிட்ட சோம்பு பொடி இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட சோம்பு பொடி தீர்ந்துடுச்சு. அப்புறம் உப்பு, கடைசியாக இஞ்சி பூண்டு விழுது. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இது எண்ணெயில் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, சேனைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது மசாலா பவுடருங்கெலாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது வதங்கியிருக்காது. ஸோ அதை நம்ம வதக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் இதெல்லாம் வதங்கினாலே போதும். மசாலா பவுடரோட பச்சை வாசனைலாம் போயிட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாக மசாலாவோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.